இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தியானத்துக்காக கொடுத்திருக்கிற வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 19வது வசனம். சங்கீதம் 18:19 நான் வாசிக்கிறேன். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். இந்த விசாலமான ஒரு இடம் அல்லது விசாலமான ஒரு சூழ்நிலை கிடைக்காமல் எத்தனையோ பேர் நெருக்கமான பாதைகளில் கடந்து போகிறார்கள். அந்த நெருக்கமான பாதைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்முடைய இருதயம் ஒரு கட்டப்பட்ட ஒரு நிலைமை, ஒரு அங்கலாய்க்கிற ஒரு நிலைமை. ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த நெருக்கமான பாதை? இந்த நெருக்கமான பாதையில் என்னால் நடந்து என்னுடைய வாழ்க்கையே ஒரு கசப்பாக இருக்கிறது என்று சொல்லி அங்கலாய்க்கிற தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறோம், கர்த்தரை தேடுகிறோம், கர்த்தருடைய அன்புக்குள்ளே நாம் இருக்கிறோம், அவரே கதி என்று சொல்லி நாம் வாழ்கிறோம். அதே சமயத்தில் நமக்கு ஏதோ ஒரு நெருக்கத்தை சத்துருவாகிய பிசாசு கொடுத்து கொண்டே இருக்கிறான். சில நேரங்களில் சத்துருவுக்கு நாம் இடம் கொடுத்து நெருக்கங்கள் வருகிறதும் உண்டு. உண்மையாய் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு நெருக்கத்தை கொடுத்து அவர்களை சஞ்சலப்படுத்துகிறதான சத்துருடைய கிரியைகள் உண்டு. எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, அதில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாக இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அவருடைய பிரியத்தை நாம் தேட வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. விசாலமான இடம் கண்டிப்பாக கர்த்தர் கொடுப்பார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த நெருக்கத்தின் பாதைகளை நீங்கள் கடந்து போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எப்போவுமே நெருக்கம்தானா? எப்போவுமே ஒரு இடுக்கமான ஒரு சூழ்நிலை தானா? எனக்குன்னு ஒரு விசாலமான ஒரு சூழ்நிலை இல்லையா? அப்போது அந்த ஒரு அங்கலாய்ப்பு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் அந்த விடுதலையை கர்த்தர் கொடுத்ததுக்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார். அவர் என்மேல் பிரியமாக இருந்தபடியினால். அப்போது நமக்கு வருகிற நெருக்கத்திலும் போராட்டங்களிலும் நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்படி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அதாவது கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்து நமக்கு அற்புதங்களை செய்து நம்மை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக்கொண்டு அதோடு ஆண்டவரை மறந்து போகிறதான கூட்டங்கள் இருக்கிறது. இது எல்லாமே இப்படிப்பட்ட எல்லாமே நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு நெருக்கத்தின் பாதையிலே போய்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் எனக்கு விசாலத்தை கொடுக்கும் பொழுது நான் ஆண்டவருக்குள்ளாக உறுதியாக நிற்பேன் என்கிற ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா ஒரு பெரிய அபாயம் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டு நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து என்ன சாப்பிடுவோம், எங்கே தங்குவோம், நமக்கு அடுத்த வேளை சாப்பாடு என்னது, நமக்கு அடுத்த ஒரு 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 2 மணி நேரத்துக்கு நம்ம உயிரோடு இருப்போமா இல்லையா, எந்த ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு நெருக்கத்தின் பாதையிலேயே கடந்து போய்கிட்டு இருந்த அவனுக்கு கர்த்தர் நல்ல ஒரு விசாலத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அதனால தான் அவன் சொல்லுகிறான், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதுபோல் இந்த இடத்துல சொல்லும்போது, விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாக இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். அப்போது அந்த நெருக்கமான இடத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். வேதத்தில் இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது, கர்த்தர் அவனை வீட்டிலே குடியிருக்க பண்ணின பொழுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வீட்டிலே குடியிருக்க பண்ணின பொழுதுன்னு சொன்னால் எல்லாரும் தான் வீட்டில் குடியிருக்கிறோம். ஆனால் அவனுக்கு வீட்டிலே குடியிருக்கிற ஒரு வாய்ப்பே அவனுக்கு இல்லை. அப்போது அந்த வீட்டிலே போய் குடியிருக்கக்கூடிய வாய்ப்பே அவனுக்கு இல்லாமல் வனாந்தரத்திலும் கெபிகளிலும் அவன் காடுகளிலும் தங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து அவன் வீட்டில் தங்குறதே ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியமாக இருந்தது. கர்த்தர் அவனை வீட்டிலே குடியிருக்க பண்ணினார். அவனை கேதுரு மரத்தால் ஆன மாளிகையிலே அவனை தங்கியிருக்க ஆண்டவர் பண்ணினார். அதுபோல் கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நெருக்கத்தின் பாதையில் போகிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு கர்த்தர் ஒரு விசாலமான இடத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதி சீக்கிரத்திலே உங்களுக்கு அந்த விசாலமான சூழ்நிலை கர்த்தர் தரப்போகிறார். அதே சமயத்தில்
அவர் என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்று சொல்லும்போது அந்த வனாந்தரத்தின் பாதையிலும் தாவீது அவருக்கு பிரியமாக இருந்தான். அவனுடைய இருதயம் எப்போதும் கர்த்தரை துதித்து ஆராதித்து அவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே ஆண்டவர் 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 ஆண்டவர்னு ஆண்டவரை குறித்த சிந்தனை தான் அவனுக்கு இருந்தது. அப்போ அவனுடைய நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நெருக்கத்தின் பாதையில் போகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு விரோதமான முறுமுறுப்பாக இருக்கிறதா, அல்லது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறீங்களா? கர்த்தரை நடத்துகிற எல்லா பாதைகளும் நன்மைக்கு ஏதுவானவைகள் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, அதாவது நமக்கு ஒரு தாழ்வு வரும்பொழுது நம்முடைய சுபாவங்கள் மாறக்கூடாது, உயர்வு வரும்பொழுதும் நமக்கு பெருமைகள் வந்து விடக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்கு பிரியமானதையே சிந்திக்கத்தக்கதாய் நம்முடைய இருதயத்தை ஒரே சீராக நீங்கள் காத்து கொண்டீங்கன்னா ஆண்டவர் அதாவது உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு, கடவுள் அதாவது கொடுத்தும் சோதிப்பான் எடுத்தும் சோதிப்பான்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அப்போது கொடுக்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம், எடுக்கும்போது எப்படி இருக்கிறோம், நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாழ்வான சூழ்நிலை வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? தாவீதுக்கு தாழ்வான சூழ்நிலையில் இருக்கும் பொழுதும் கர்த்தரை துதித்தான். அப்போது அவன் நெருக்கத்திலிருந்து ஆழியுடைய ஆழங்களிலிருந்து நான் கூப்பிட்டேன் என்று சொல்லுகிறான். அப்படி அந்த எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் கர்த்தரை துதிக்கிறதையும் ஆராதிக்கிறதையும் விடாமல் இருந்தபடினால் ஆண்டவர் அவன் மேல் பிரியமாக இருந்தார். இந்த வார்த்தை கேட்குற உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் எப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ளே போகிறீங்க, எந்த விடுதலை வேணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அது கிடைச்சதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது அவர் தப்பு வைக்கிறார். இங்கே என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை என்று இங்கே யோசுவாவும் காலேபும் சொன்னதான வார்த்தையை பார்க்குறோம். அதில் இன்னொரு அடுத்த வசனம் நினைக்கிறேன், கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அவர்களை நமக்கு என்ன செய்வார், ஒப்பு கொடுப்பார் என்கிற வார்த்தைகளை அவர் சொல்கிறார். அப்போது அந்த அவருக்கு பிரியமாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரியம், கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீருங்கள்ங்கிறார். ஏன்னா கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அவங்களை நம்ம கையில் ஒப்பு கொடுத்துருவார். ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணக்கூடியதான சிந்தனை நமக்குள்ளே வந்துடக்கூடாது. இந்த ஆண்டவரை தேடி எனக்கு என்ன வந்துச்சு, ஆண்டவரை தேடி போனதுனால தான் எனக்கு இப்படிப்பட்ட போராட்டம் வந்தது. சில பேர் அப்படியே அறிக்கை பண்ணுவாங்க, இந்த வார்த்தையை அப்படியே அறிக்கை பண்ணுவாங்க. நான் உலகத்தில் இருக்கும்போது கூட நல்லா இருந்தேன். ஒரு திருமணமானதுக்கு பிறகு கூட ஒரு கணவன் மனைவி பேசிக்கொள்ளும்போது எங்கள் அம்மா வீட்டிலையே நான் நல்லா இருந்தேன், எங்கள் அப்பா வீட்டிலையே நான் நல்லா இருந்தேன்னு சொன்னால் அதை விட கொடுமையான வார்த்தை எதுவுமே கிடையாது. அதே போல் இந்த உலகமாகிய இந்த உலகத்தில் நம்ம இருந்தோம், இந்த உலகம் ஒரு தகப்பன் வீட்டை போல் இருக்கலாம், தாய் வீட்டை போல் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, தகப்பன் வீட்டை குமாரத்தையே கேள், உன்னுடைய தகப்பன் வீட்டை மறந்து விடுனா, நீ இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை நீ மறந்துடு, இனி கர்த்தருக்கு பிரியமாய் அப்போ உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, இப்போ ராஜா உன் அழகில் அப்பொழுது பிரியப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பிரியம் வரணும்னா நம்முடைய கர்த்தருக்கு விரோதமான எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் அப்புறப்படுத்திட்டு அவரையே கதி என்று நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அதனால தான் இங்கே சொல்கிறாங்க, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் நீங்கள் முறுமுறுத்துறாதீங்கப்பா, கலகம் பண்ணிடாதீங்க, அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட தேவையே இல்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். இதெல்லாம் எப்போனா அவர் நம்மேல் பிரியமாக இருக்கும் பொழுது. அப்போ எந்த மனுஷருக்கு பயந்துட்டு இருக்கிறீங்களா, எந்த சூழ்நிலைகளுக்கு நீங்கள் பயந்துட்டு இருக்கிறீங்க, அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது நம்ம எப்போவுமே எதை சாப்பிடுவோன்னா நம்ம விட சின்ன அதாவது ஒரு சின்ன இது கூட சொல்லுவாங்க, அதாவது எறும்புடைய வாயை விட சின்னது என்னது அப்படின்னு கேட்டால் அது எறும்புடைய வாய் இவ்வளோ சின்னதாக இருக்கும். அப்போ எறும்புடைய வாயை விட சின்னது என்னதுன்னா அது எதை தின்னதோ அது அதனுடைய அதுதான் சின்னதான். அதுபோல் நம்ம எதை சாப்பிடுவோம், நமக்கு ரொம்ப சின்னதானதுக்கு நம்ம சாப்பிடுவோம். அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, இது எவ்வளோ பெருசாக ஒரு பிரச்சனையை நீங்கள் பார்க்குறீங்க, அது நமக்கு இறை ஆகும்னா நம்ம அதை சாப்பிடக்கூடிய அளவுக்கு அது சின்னதாக மாறிடும். எப்போனா கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால்.
அப்போ நெருக்கத்திலிருந்த உங்களுக்கு விசாலத்தை எப்போ கொண்டு வருவார்? அவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கணும். அப்போ அவருக்கு பிரியமானது என்னதென்று அறிந்து அந்த பிரியமான காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை நெருக்கத்திலிருந்து விசாலத்திலே கொண்டு வருகிறார். அதாவது உபாகமம் 33:12 வாசிக்கும் பொழுது பென்ஜமினை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார். அப்போ கர்த்தருக்கு பிரியமானவன் என்ன செய்வானா? அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். அப்போ கர்த்தருக்கு பிரியமாக நாம் இருக்கணும்னா நாம் அவரோட சுகமாக நம்ம தங்கியிருக்கணும். ஆண்டவரோடு கூட அந்த சுகமாய் தங்கியிருத்தல் என்று சொன்னால் ஒரு கம்ஃபர்டபுள், ஆண்டவரோடு இருக்கிறது நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஒரு 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 வசதியான ஒரு சூழ்நிலையாக இருக்கணும். அனைவருக்கு கர்த்தரை தேடுகிறதும் கர்த்தரை ஆராதிக்கிறதும் கர்த்தரோடு கூட இருக்கிறதும் அப்படியே கஷ்டப்படுவாங்க. சில பிள்ளைகள் பேரண்ட்ஸோடு இருக்கிறதுக்கு பெரிய பெரிய கஷ்டம். எப்படா இந்த வீட்டை விட்டு ஒழிஞ்சு போவோன்னு நினைப்பாங்க. ஏன்னா தகப்பனோடு இருக்கும் பொழுது, தாயோடு இருக்கும் பொழுது அப்போ அவங்க கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறாங்க. சில பிள்ளைகளுக்கு படிக்கிறது கூட நான் போய் ஹாஸ்டலில் தங்கி படித்தா ஜாலியாக படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது சூழ்நிலைகள் அப்படி தான் இருந்தால் அது தப்பு கிடையாது. ஆனால் தகப்பன் தாயோடு இருக்கிறத ஒரு சுகமாய் நினைக்காத பிள்ளைகள் இருக்கிறாங்க. அது அப்படிப்பட்ட சிந்தனை உள்ள பிள்ளைகள் பின்னாடி கஷ்டப்படுவாங்க. எப்படா தகப்பனை பார்ப்போம், எப்போ தாயை பார்ப்போம், அந்த ஒரு வாஞ்சை இருக்கிற பிள்ளைகளுக்கும் தாய் தகப்பனை விட்டு பிரிஞ்சு போனால் நம்ம நிம்மதியாக இருப்போம், ஒரு கெட்ட குமாரனை போல. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். அப்போ நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவங்கிறது எதில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், துதிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாகவே தெரியக்கூடாது, ஆராதிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாகவே தெரியக்கூடாது. சபையில் கூட வாயை திறந்து துதிங்கன்னா வாய் திறக்காது. அப்போது முழு இருதயத்தோடு துதிங்கன்னா அப்படியே ஏதோ நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, செத்தவன் கையில் வெத்தலைப்பா கொடுத்த மாதிரி அப்படியே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்ன ஸ்தோத்திரம்? ஒரு உண்மையான ஸ்தோத்திரம் பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக எப்படி இருக்க முடியும்? வாயை திறந்து கர்த்தரை துதிக்கலைன்னா எப்படி கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியும்? அதை ஒரு ஊழியக்காரர் சொல்லி துதிக்கிறீங்க பாருங்க, அதுதான் மோசமான ஒரு காரியம். உங்களை படைத்த, உங்களுக்காக ஜீவனை கொடுத்த தெய்வத்தை யார் சொல்லி நீங்கள் ஆராதிக்க வேண்டும்? அதுக்கு எதுக்கு நம்ம கீ கொடுக்கணும்? தானாகவே இந்த துதி வெளியே வரணும். உள்ளத்திலிருந்து அப்படியே என் உள்ளம் தேவன்பால் பொங்கி வழிகிறது என்று சொல்லி அப்படி பொங்கி ஸ்தோத்திரம் வரணும், துதி வரணும். யாருக்காகவும் ஒரு பயந்துக்கிட்டு நான் சத்தமாக துதிச்சா இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. தாவீது ராஜாவாக இருந்தால் கூட சரி, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வரும் பொழுது அந்த பிரசன்னத்தை பார்க்கும் பொழுது தன்னையே மறந்து, தான் ராஜா என்பதை மறந்து அவன் நடனமாடி ஆண்டவரை ஸ்தோத்தரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். அவனுக்கு அது ஒரு டிஸ்கம்ஃபர்டபுளாக தெரியவே தெரியாது. யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டான். சபையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் யாரை குறிச்சும் கவலைப்படாமல் கையை உயர்த்தி ஆராதிப்பாங்க. சில பேர் ரொம்ப டீசென்சி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆண்டவரும் அவங்கக்கிட்ட ரொம்ப டீசெண்டாக தான் நின்றுக்குவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எப்போ நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியும்னு சொன்னால், அவரோடு இருக்கிறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமானால், அப்போது கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். அப்போ யாரை ஆண்டவர் எந்நாளும் காப்பாற்றுறதுன்னா, அதாவது நம்ம கேட்டு 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 கர்த்தரை காப்பாற்று, அதாவது ஏன்னா நீங்களும் சொல்லி சொல்லி தான் துதிக்கிறீங்க. அப்போ அவரும் நீ கேட்டு கேட்டு கெஞ்சி கெஞ்சி கேட்டால் தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் கர்த்தருக்கு பிரியமாக அவரோடு கூட இருக்கும் பொழுது, அதை சந்தோஷமாக நினைக்கிற பொழுது உன்னுடைய எதிர்காலத்துக்குரிய காரியங்களை அவரே செய்வார். கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவரே என்ன செய்வார்? அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவனுடைய எல்லை, அவனுக்கு ஒரு எல்லை இருக்குது பாருங்கள், அந்த எல்லைக்குள்ளே எப்போவுமே அவர் வாசமாக இருப்பார். அது அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அவரோடு கூட தங்கியிருக்கிறது உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னால், அவர் உங்களுக்குள்ளே தங்கியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக நினைப்பார். சில பேருக்குள்ளே கர்த்தருக்கு தங்கியிருக்கிறதுக்கு விருப்பமே கிடையாது. காரணம், அவங்களுடைய வாழ்க்கை சரியில்லை, அவங்களுடைய சிந்தனைகள் சரியில்லை. தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்முடைய எல்லைக்குள்ளே வாசமாக இருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், நெருக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு விசாலத்தை தேவன் கட்டளையிடுவார். எந்த காலத்தில் இல்லை, எப்போதுமே நெருக்கம் கிடையாது. அந்த நெருக்கத்தை தேவன் நம்மை விட்டு நீக்கி போட்டு நமக்கு ஒரு விசாலத்தை கட்டளையிட்டு ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஒரு வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதிருங்க. நீங்கள் எதிரான சூழ்நிலைகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எது உங்களுக்கு விரோதமாய் உங்களை மிரட்டி கொண்டிருக்கிறதோ அது உங்களுக்கு இரையாகக்கூடிய அளவுக்கு
அந்த ஒருவேளை மனுஷர்கள் ஏதாகில ஒரு சப்போர்ட்டில் உங்களுக்கு விரோதமாய் கொந்தளித்து கொண்டிருப்பார்களானால் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போகும். நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறதுக்காக சந்தோஷப்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுக்காக அவர் சந்தோஷப்படுவார். அவர் உங்களை எந்நாளும் காப்பாற்றி போஷித்து பராமரித்து உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா விடுதலைக்கும் பின்பாக அவர் நம்மையில் பிரியமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோசுவாவும் காலேபும் அந்த கானான் தேசத்தை போய் பார்த்து வரும் பொழுது அவர்கள் கண்டுபிடிச்ச ஒரே ஒரு காரியம், ஹல்லேலூயா, எல்லா 10 பேரும் அவர்களை ராட்சதர்களாக தங்களை விட பெரியவர்களாக பார்த்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவாவும் காலேபும் மாத்திரம் அதே ராட்சதர்களை எங்களோடு கூட இருக்கிற கர்த்தரை விட இவர்கள் சிறியவர்கள் என்று சொல்லி பார்த்தார்கள். அதனால தான் கர்த்தருக்கு பிரியமானவருடைய பார்வைக்கும் கர்த்தருக்கு பிரியமில்லாதவருடைய பார்வைக்கும் உள்ள வித்தியாசம். 10 பேர் பார்த்த ஒரு காரியம், அவர்கள் ராட்சதர்கள், அவர்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் என்றார்கள். ஆனால் விசுவாசத்தில் வளர்ந்தவர்கள் அவர்கள் சொன்ன காரியம், ஹல்லேலூயா, அவன் சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆனாலும் என்னோடு கூட இருக்கிற கர்த்தரை பார்க்கிலும் எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர்களை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அவர்களை நமக்கு ஒப்பு கொடுப்பார் என்கிற விசுவாசம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. சொன்னது போலவே ஜெயித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் கடந்து போகிறதான இந்த ஒரு நெருக்கமான பாதை, ஹல்லேலூயா, ஒரு இடுக்கமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகும் பொழுது நீங்கள் ஒன்று தேடுங்க, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று தேடுங்க. கர்த்தரோடு இருக்கிறத சந்தோஷமாக நினைங்க. அல்லேலூயா. மனுஷரோடு கூட இருக்கிறத அதிகமாய் விரும்புகிற நீங்கள் அல்லேலூயா சூழ்நிலைகளை மாற்றுங்க. கர்த்தரை துதித்து ஆராதித்து கொண்டே இருங்க. அவரை துதிக்கிற ஆராதனையின் பாடல் உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தரை தவிர வேறு எந்த காரியத்தையும் உள்ளே கொண்டு வைக்காதிருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் எல்லைக்குள்ளே வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் எந்நாளும் உங்களை காப்பாற்றுவார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை காப்பாற்றி உங்களை போஷித்து பராமரிப்பார். ஹல்லேலூயா. சர்வ வல்ல தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டபடி இந்த காலை வேளையில் உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய நெருக்கத்தின் பாதைகள் மாறி போகட்டும் தகப்பனே. விசாலமான இடத்திலே பிள்ளைகள் ஆண்டவரே வந்து கர்த்தருக்கு மகிமையான சாட்சிகளாய் வாழ உதவி செய்யுங்க. அல்லேலூயா. எத்தனை உயர்த்தினாலும் எவ்வளவு விசாலத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்தாலும் கர்த்தருக்கு மகிமையான சாட்சிகளாய் நிற்க உடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. உயர்த்தப்பட்ட பொழுது கர்த்தரை மறந்து போன எத்தனையோ ஆண்டவரே மனுஷர்கள் உண்டு. ஆனால் இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் எத்தனை விசாலத்தில் கர்த்தர் கொண்டு வைத்தாலும் என் தேவனுக்கு நான் பிரியமாய் இருப்பேன் என்று நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, விசாலமான சூழ்நிலைகளை பெற்றுக்கொள்ள தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க. இந்த புதிய நாளிலும் உம்மை தேடுகிற ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்துக்கு கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய குடும்பங்களையும் தனித்தனியாய் பேராய் ஆசீர்வதிப்பீராக. பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.